ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டியூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மட்டன் பிரியாணி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுவும் திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. பார்க்கலாமா? இப்போது தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டை ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, லவங்கம் 6, ஏலக்காய் 3, சோம்பு 1 ஸ்பூன், பிரியாணி இலை 1, அன்னாசிப்பூ 2, ஜாதிப்பூ சிறிதளவு, ஜாதிக்காய் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம், மராத்தி மொக்கு 2, கல்பாசி 10 கிராம் அளவுக்கு. இதெல்லாம் மசாலா பொருட்கள். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, வெங்காயம் 2, தக்காளி சின்னது 1, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா 2 கைப்பிடி அளவுக்கு, அப்புறம் இஞ்சி ஒரு 2 இன்ச்சுக்கு, பூண்டு ஒரு 20 பல், அது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப, அப்புறம் தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் நெய் அது ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 2 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். அதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு நம்ம தேவைப்படுற மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மட்டன், 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே அதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இது ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் அது வாசனை நல்லாயிருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா கொஞ்சம் சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொருட்கள், அதில் முதல்ல பிரியாணி இலை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் மராத்தி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதில் இந்த வாசனை கொஞ்சம் வெளியே வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதையும் அந்த சூடான எண்ணெயிலே போடுங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆகும்பொழுது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது ஃபுல்லாக சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்க விடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும், நல்லா அது வதங்கணும், நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் அதில் ஆட் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா அதையும் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா 3மே நல்லா கொஞ்சம் வதங்கி அந்த புதினாலாம் கொஞ்சம் சுருங்கி அந்த வாசனை வெளியே வர வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க. அதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம மசாலா பொடியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா சாமான்கள் எல்லாம். இப்போ எண்ணெயில் சிலது போட்டாச்சு, இன்னும் சில சாமான்கள் அப்படியே இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி நல்லா அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண புதினா அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்க போகிறோம். தக்காளி நல்லா இப்போ வதங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதோடு சேர்த்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 கப்பு தயிர் அதையும் அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுறோம். கிளறி விடும்போது அந்த தயிர் அந்த சூட்டில் பட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வேணால் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரியட்டும். பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பொடி அதை அதுக்குள்ளேயே போட்டு அதை ஒரு 2 பெரட்டு அப்படியே கொஞ்சம் பெரட்டுங்க அதோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீஸ் எல்லாம் இப்போ இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த மசாலா அந்த கிரேவியிலே இப்போ ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்க போகிறோம். இந்த மட்டன் பீஸை ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லா மட்டன் பீஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா கொஞ்சம் இது பெரட்டி விடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம இந்த மட்டனில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எலும்பு, இந்த ஃபேட் இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா பிரியாணியோடைய சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மட்டன் இன்றைக்கி நல்லா கொஞ்சம் எலும்போடையும் ஃபேட்டோடையும் சேர்ந்துருக்கு. நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பெரட்டும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மட்டன்லேருந்து அந்த ஆயில் நல்லா வெளியே வரும். அந்த சூப் அண்ட் ஆயில் வெளியே வரும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அதையும் அதில் போட்டு நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா பெரட்டுங்க. எடுத்து இப்போ மட்டன் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா அந்த எண்ணெய் வெளியே வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது.
இப்போ வந்து நம்ம இது தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக விட போகிறோம். ஸோ தண்ணி வந்து கரெக்டான அளவே நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 2 கப்பு இந்த ஜீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பு ஜீரக சம்பாவுக்கு நான் 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 1:2 அந்த ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு 4 கப் தண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதில் விசில் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விடலாம். இந்த மட்டன் நல்லா வேகணும். மட்டன் வெந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 3 விசில் வந்த பிற்பாடு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிற்பாடு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பார்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா 2 வாட்டி கொஞ்சம் கிளறி பார்த்துட்டு இப்போயே கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் நம்மளோட காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சால்ட்டு இப்போ ஆட் பண்ணுங்கள். காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வர டைமில் நம்ம வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸ் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அதை ஊற வச்சுருக்கோம் இந்த ஜீரக சம்பா ரைஸை. இது இந்த தண்ணியில், இந்த ஜீரக சம்பா மசாலா தண்ணியில் இந்த ஜீரக சம்பா ரைஸையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் இப்படி கொதிக்கட்டும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற புதினா, கொத்தமல்லி அதையும் இதிலே போட்டு நல்லா கிளற போகிறோம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும், நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து வரும்பொழுது நம்ம கடைசியாக கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் அதுக்கு மேலே ஆட் பண்ணி இப்போ திருப்பி நம்ம தம் போட போகிறோம். அதாவது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு சிம்மில் வச்சு ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மெதுவாக குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். டடா, சுவையான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பயங்கர வாசம் தூக்கலாக இருக்குது. இப்போ நம்ம மெதுவாக இதை கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் உடையாமல் மெதுவாக கிளறிக்கோங்க. உங்களுக்கு இங்கே இருந்தால் தெரியும், செம்ம வாசனையாக இருக்குது. ஓகே, நான் இப்போ இதை ஒரு ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சர்விங் பவுல்லையோ இல்லை ஹாட் பேக்லையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான திண்டுக்கல் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி ஆனியன் ரைத்தா கூட ரொம்ப நல்லா போகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சிக்கன் குருமா இல்லை மட்டன் குழம்பு, சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன் எதுவாக இருந்தாலும் இந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லா போகும். இந்த பிரியாணி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபேமஸ் தலப்பக்கட்டி பிரியாணி மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். பை பாய்.